கட்சியினுடைய கொள்கை பரப்பு சேனல் சொல்லக்கூடிய இந்த மாமா பையன் இந்த 16 நிமிஷம் வீடியோவுல அவ்வளவு கக்கி வச்சிருக்கான். அந்த வீடியோவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த 16 நிமிஷம் வீடியோ அவர் போடாம இருந்தா கூட இந்த சீமான் பேசின ஆடியோ அது பாசிங்ல கூட போயிருக்கும். அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறங்கிற ஓகே. பேர்ல ஒரு 16 நிமிஷம் பேசின ஆடியோ வீடியோ இருக்கு இல்லைங்களா? அந்த வீடியோவுல அந்த ஆடியோ சீமான் பேசின ஆடியோ என்பது உண்மை அப்படிங்கிற நிறைய தகவல்களை ஆதாரங்களை அவரே விட்டுட்டு போயிருக்காரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோவை எனக்கே தெரியாம ஹேக் பண்ணி ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம ஒரு பொய்ய சொல்லக்கூடியவன் தான் இந்த சாட்டை துரைமுருகனுக்கு இந்த மாமா பையன். இது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆடியோ சம்பந்தப்பட்ட வெற்றி குமரனே வேற ஒரு நபருக்கு இத குரல் பதிவா போட்டிருக்காங்க. அந்த குரல் பதிவு அது உண்மைதான், அது அவனோட தான். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்று போடுறான், தமிழர்களை ஏமாற்றிய திருமான்னு சொல்லிட்டு போடுறான். எனக்கு உடனடியா தொடர்பு வந்தாரு அண்ணன் சீமான். கடுமையா என்னை பிடிச்சி திட்டிக்கு இருந்தாரு. உன்னாலதான் எப்பயே அனுப்பி விட்டுருப்பேன் பாரு, தொடர்ச்சியா தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கேன். குரல் பதிவு போட்டது சாட்டை துரைமுருகன், அதை ரிசீவ் பண்ணது சீமான். 2 பேரை தவிர்த்து இது எப்படி வெளியே வந்துச்சு? இன்னொரு ஒரு ஆடியோ கூட மனோஜ் வெளியிட்டு இருக்காப்ல, ஒரு ஈழத்தமிழர் ஒரு பெண் பேசின ஆடியோ சீமானுக்கு பேசி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோவுல கூட சாட்டை துரைமுருகன் தன்னை ஏமாற்றியதாக அவங்க பதிவு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அப்ப எல்லா வகையிலையுமே சீமானுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள்னாக்கா அந்த கட்சியில சாட்டை துரைமுருகன் மட்டும்தான். இல்லைங்க, இதை ஒரு பொதுக்குழுன்னு நீங்க அங்கேயே இருக்கிறீங்களா? உங்களை நினைச்சாதான் எனக்கு காமெடியா இருக்கு. எப்படி நீங்க பொதுக்குழுன்னு அங்கேயே இல்லைங்க, இதை பார்க்கும் பொழுதே தெரியும். எல்லாரும் பேசினது, அங்க நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது பொதுக்குழு கிடையாது. இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஃபேன்ஸ் மீட், சீமானுடைய ஃபேன்ஸ் மீட். இதுல பிச்சை எடுக்கும் விடாவாது. போய் நின்று 1000 பேர் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்றாங்க. சாட்டை தமிழர் கட்சியில இருக்கும் பொழுது கூட சீமானுக்கு அப்புறம் அவங்க மனைவி அந்த இடத்துக்கு உட்காராங்கன்னு இல்ல. ஆனா அடுத்ததாக சீமானுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த கட்சியில சாட்டை துறைமுகம் தான் இருக்கு. அது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று ஒரு ஆடியோ சீமான் அவர்கள் குடிபோதையில் பேசிய ஒரு ஆடியோ வெளியாக இருந்துச்சு. அந்த ஆடியோவில் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அவர்களது வீட்டு குடும்ப பெண்களை மிக மிக ஆபாசமாக கொச்சையாக சீமான் பேசியிருந்தாரு. அதை கண்டிச்சு நீங்களும் வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. இந்த சூழலில் நேற்று இரவே சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி பொதுக்குள்ள முடிச்சுட்டு உடனே கையோட போய் இது முழுக்க டீப் ஃபேக்கு, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஆடியோ, இது திராவிடியான்ஸ் இந்த மாதிரி வேலையை பாக்குறானுங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த ஆடியோ உண்மையா அல்லது டீப் ஃபேக்கா துரைமுருகன் சொல்ற மாதிரி? இல்ல, இப்ப அந்த துரைமுருகன் வெளியிட்ட வீடியோ இருக்குல்ல, இந்த ஆடியோ டீப் ஃபேக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லி அவர் போட்ட அந்த 16 நிமிட வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த 16 நிமிஷம் வீடியோ அவர் போடாம இருந்தா கூட இந்த சீமான் பேசின ஆடியோ அது பாசிங்ல கூட போயிருக்கும். அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு 16 நிமிஷம் பேசின ஆடியோ வீடியோ இருக்கு இல்லைங்களா? அந்த வீடியோவுல அந்த ஆடியோ சீமான் பேசின ஆடியோ என்பது உண்மை அப்படிங்கிற நிறைய தகவல்களை ஆதாரங்களை அவரே விட்டுட்டு போயிருக்காப்ல. இப்படியாப்பட்ட ஒரு மக்குட்டித்தனமான வேலையை அவர் எவனுமே செய்ய மாட்டாங்க தெரிஞ்சு. ஆனா அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லக்கூடிய இந்த மாமா பைய அந்த 16 நிமிஷம் வீடியோவுல அவ்வளவு கக்கி வச்சிருக்கான். அதனால இந்த வீடியோவுல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம 16 நிமிஷம் வீடியோ டீகோட் பண்ணி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கேன் சேனலுக்கு. அதை நம்ம டீகோட் பண்ணி பேசணும்னு வச்சுங்களேன், நாளைக்கே இன்னொரு வீடியோ போடுவான். நான் போட்டதாக என்னுடைய சேனலில் யாரோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோவை எனக்கே தெரியாம ஹேக் பண்ணி ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம ஒரு பொய்ய சொல்லக்கூடியவன் தான் இந்த சாட்டை துரைமுருகனுக்கு அந்த மாமா பையன். ஏன் நான் இவனை மரியாதை குறைவா பேசுறேன் அப்படின்னா, அந்த ஒரு கட்சியின் மீது, குறிப்பிட்ட கட்சியின் மீது, திமுகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா விமர்சனத்தை தாராளமா வைக்கலாம். இந்த இடத்துல இது சரியா செய்யல, அதை சரியா செய்யல, அதனால நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது வேற, விமர்சனங்கிறது வேற. ஆனா குறிப்பிட்ட அந்த கட்சியில் உள்ள தலைவர்களுடைய வீட்டுல உள்ள பெண்கள் குறித்து ஆபாசமா அவரு பேசியிருக்காப்ல. இது முழுக்க முழுக்க பொய், அப்படி ஒண்ணு பேசவே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த அப்பட்டமான பொய் இருக்குல்ல, அது ரொம்ப அந்த ஆபாசத்தை விட, அந்த ஆபாசத்தை மறைக்கிற அந்த பொய் அதை விட ஆபாசமானது. அந்த வேலையைத்தான் ஒரு 16 நிமிட வீடியோல அவன் பண்ணியிருக்கான். இந்த 16 நிமிட வீடியோவில் அவன் பேசும் பொழுது அண்ணன் திருமாவர்கள் குறித்து இதே மாமா பைய பேசின ஒரு சின்ன வீடியோ, திருமாவர்கள் குறித்து ரொம்ப ஒரு ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த வீடியோ பேசியிருந்தான். அந்த ஆடியோ நம்ம ஏற்கனவே நானும் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆடியோவும் நான் பேசின ஆடியோவில் அப்படி எதுவுமே நான் பேசல, இன்டர்பிரட் பண்ணவே இல்லை, தப்பா இன்டர்பிரட் பண்றாங்க, நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு அவன் பேசியிருந்தான். சொல்லிட்டு திரும்ப அதை கண்டிச்சு
சீமான் அவர்கள் திரும்ப அதே மாமா பயலுக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாப்ல. இந்த மாதிரி ஏன் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, திருமாவை குறித்து ஏன் அப்படி இழிவா பேசுற, இந்த மாதிரி பேசுறதா இருந்தா கட்சிக்கு வெளியில போய் பேசு அப்படின்னு கண்டிச்சு ஒரு வீடியோ பேசியிருந்தாப்ல. அந்த ஆடியோ பேசினாப்ல. அந்த ஆடியோவுமே வந்து எனக்காக என்ன கண்டிச்சு அண்ணன் பேசின ஆடியோ இல்ல. அது வேற யாரையோ கண்டிச்சு பேசின ஆடியோ அல்லது வேற எங்கெங்கோ பேசின ஆடியோ எடுத்து வெட்டி ஒட்டி எனக்காக கண்டிச்சு பேசின ஆடியோங்கிறது மாதிரி பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப நான் திருமாவர்கள் குறித்து இழிவாவே பேசணும்னு அந்த வீடியோல சொல்றான். அப்ப நான் திருமாவர்கள் குறித்து இழிவா பேசியிருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணு. பேசல அப்படின்னு சொல்லியிருக்கான், பேசலாம் அப்படின்னு நம்ம நிரூபிப்போம். ரெண்டாவது, இந்த சீமான் வந்து இவனுக்கு அந்த ஆடியோ அனுப்பவே இல்லை, வேற யாருக்கும் அனுப்பிச்ச ஆடியோ, வேற யாரையும் கண்டிக்கிறதுக்கு அனுப்பிச்ச ஆடியோன்னு சொல்லியிருக்கான். இவனை கண்டிப்பதற்காக சீமான் இவருக்கு அனுப்பிச்ச ஆடியோ அப்படின்னு இதை நிரூபிச்சோம்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்தமா இப்ப இவன் சொல்றது முழுக்க பொய்ன்னு ஆயிடும்ல. இப்ப ஆமா. அதற்காக இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய வெற்றிக்குமரன் அவர்கள் மதுரைக்காரரு. சோ இந்த மதுரைக்காரர் வெற்றிக்குமரன் இருக்காருங்களா, அவருதான் இந்த திருமாவர்கள் குறித்து இழிவா பேசி ஒரு வீடியோவை இந்த சாட்டைங்கிற மாமா வீடியோ போடும் பொழுது மாலின் அவர்கள் வந்து சீமானுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்லி தலைவர் குறித்து இழிவா பேசியிருக்காப்ல இந்த பையன், அந்த வீடியோவை கொஞ்சம் டவுன் பண்ண சொல்லுங்க, பிரைவேட் போட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வெற்றிக்குமரன் அவர்களுக்கு போன் பண்ணி ரொம்ப எக்கச்சக்கமா பேசியிருக்காரு. எனக்கா என்னடா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன், நான் ஏற்கனவே பல முறை அவனை கட்சி விட்டு வெளில அனுப்பிச்சேன், நீ சொல்லித்தான் நான் திரும்ப திரும்ப அவனை கட்சிக்குள்ள சேர்த்தேன், நீ சொல்லாம இருந்தாங்க அவன் வெளியே இருந்திருப்பான், இவன் பேசுறதே சரியில்லை, பேச்சே சரியில்லை, ரொம்ப ஆபாசமா பேசுறான், இது எனக்கு சரி வராது அப்படின்னு வெற்றிக்குமரனை விட்டு ஏறுன்னு ஏறி, அதுக்கப்புறம் வெற்றிக்குமரன் சாட்டைக்கு போன் பண்ணி வெற்றிக்குமரன் சாட்டையை விட்டு ஏறி, அதுக்கப்புறம் வெற்றிக்குமரன் சாட்டை இந்த வீடியோ முதல்ல டவுன் பண்ணிட்டு அண்ணனுக்கு வந்து குரல் பதிவு போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சாட்டை வந்து அண்ணன் திருமாவளவன் குறித்து இழிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசின ஆடியோ இருக்குல்ல, அது அப்பதான் குரல் பதிவா சீமானுக்கு போடுறான். திரும்ப சீமான் வந்து அந்த ஆடியோ கேட்டு ரிப்ளை போட்டதா சீமான் வந்து இவனுக்கு போட்ட ரிப்ளை, யாரு நம்ம மாமா பயலுக்கு போட்ட ரிப்ளை. சோ அதுலதான் வந்து நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்படி பேசுறா இருந்தா கட்சி விட்டு வெளில போய் பேச அப்படிங்கிறது நீண்ட ஆடியோ, அப்ப போட்ட ஆடியோ தான். இது இல்ல, இது பொய்ன்னு சொல்றான்ல, இது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆடியோ சம்பந்தப்பட்ட வெற்றிக்குமரனே வேற ஒரு நபருக்கு இத குரல் பதிவா போட்டிருக்காப்ல. தம்பி, அது அந்த குரல் பதிவு வந்து அது உண்மைதான், அது அவனோட தான். இது என்னன்னா ஒரு சரியா ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன ஜனவரி சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்று போடுறான் அவனுடைய சேனலில். அது வந்து தமிழர்களை ஏமாற்றிய திருமான்னு சொல்லிட்டு போடுறான். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க மதுரையில் ஒருத்தர் இருக்கார் மாலின்னு சொல்லிட்டு, அவர் என் நண்பர், அண்ணனையும் நல்லா தெரியும், அண்ணன் மேலே கொஞ்சம் பற்று கொண்டவர். அவர் வந்து அண்ணனுக்கு புகார் வச்சுருக்காரு, இந்த மாதிரி தரக்குறைவாக அண்ணனை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. எனக்கு உடனடியாக தொடர்பு வந்தார் அண்ணன் சீமானன். வந்துட்டு கடுமையாக என்னை பிடிச்சி திட்டிக்கிருந்தார். உன்னால் தான் எப்போயே அனுப்பி விட்ருப்பேன், அனுப்பி விட்டால திரும்ப மறுபடி நீங்கள் எல்லாம் சொல்லி தான் சேர்த்தேன், பாரு தொடர்ச்சியாக வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கேன், யார் இப்போ இவனை பேசுனதை தெரிஞ்சு பேசிட்டு கடுமையாக சத்தம் போட்டார். நம்ம என்ன கட்சிக்கு ஒருத்தன் வந்திருக்கான், நல்ல ஒரு திறமை இருக்க வேண்டிய அவனை சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம புதுசாக கட்சிக்கு வர்றதை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது, சின்ன சின்ன தவறுகள் சேர்த்து செய்வாங்க, அதை சரி பண்ணி ஒரு ஆளாக்கி நம்ம கட்சிக்கு பயன்படுத்துறது தானே, அப்படி தான் நம்ம நினைப்போம். நம்ம அப்படி தான் அவனை நம்ம அண்ணங்கிட்ட வந்து மறுபடியும் சிபாரிசு பண்ணாம ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இது கிடையாது. அவர் திட்டினார், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உடனடியாக இவனுக்கு தொடர்புக்கு போய் சாட்டைக்கு போய், தம்பி என்னடா உன்னோட பெரிய இதாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இதை எடுத்து விட்றா அப்படின்னேன். அண்ணன் கடுமையான கோபத்தில் இருக்கார், அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, இல்லைண்ணே நான் அப்படிலாம் பேசவே இல்லை வைக்கவே இல்லை அப்படி இப்படின்னா. அது என்னவோ தெரியாது, முதல்ல டெலீட் பண்ணி விடு, அண்ணன் கோபத்தில் இருக்கார், அவர்கிட்ட பேசு, இல்லாட்டி ஒரு குரல் பதிவாவது போட்டு விளக்கத்தை கொடு, கடுமையான கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அதை ஒட்டி தான் உடனே வந்து அவருக்கு குரல் பதிவு போட்டான். அவர் மறுபடியும் அண்ணன் கூட சொன்னார் திரும்ப என்கிட்ட. அதனால் அது அவன் பேசுனது தான், இதில் என்ன பேசுறதுக்கு, இதில் மாற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான், அதில் என்ன இது இருக்குது, அவ்வளோதானே, அதை ஒத்துக்கிறதுல என்ன இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, இப்போ குரல் பதிவு போட்டது சாட்டை துரைமுருகன், அதை ரிசீவ் பண்ணது சீமானன், 2 பேரை தவிர்த்து இது எப்படி வெளியே வந்துச்சு, இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எனக்கும் ஒன்றும் பிடிபடலை. நிறைய தம்பிகள் நம்ம வீடியோ போட்டோம், நிறைய தம்பிகள் போன் பண்ணி கேட்டிருக்காங்க போல் இருக்கு, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க போல் இருக்கு, அவர் பதில் கொடுத்துருக்காரு. அப்படியே பதில் கொடுக்கும் பொழுது அந்த குரல் பதிவு வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல வளம் வரும் பொழுது நானும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், அதுல வளம் வந்துச்சு. ஸோ அதை வந்து என்னுடைய வீடியோவில் லைவா போட்டிருக்கேன், உங்களுக்கும் அந்த ஆடியோ நான் தர்றேன், வெற்றிக்குமரன் பேசின ஆடியோ தர்றேன்,
நீங்க தேங்க்யூ முடியும்னாக்கா தேங்க்யூ. அதை நீங்க ப்ளே பண்ணி கூட காமிங்க. சோ அப்ப இது முழுக்க கண்டிப்பா. முழுக்க திரும்ப அவர்கள் குறித்து அவர் பேசுனது நான் பேசல அப்படின்னு சொன்னது பொய். ரெண்டாவது நான் அப்படி ஒண்ணு பேசி சீமானுக்கு அனுப்பல அப்படின்னு சொன்னதும் பொய். சீமான் இவனுக்கு அனுப்புன ரிப்ளை பொய்ன்னு சொன்னால அதுவும் பொய். அனுப்பலன்னு சொன்னாலும் அதுவும் பொய். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மேட்டர் முழுக்க பொய் அப்படிங்கிறது வெற்றிக்குமரன் பேசின ஒரு ஆடியோல வந்துருச்சு. அப்ப இவ்வளவு ஓகே. பொய்யாக பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆடியோவை இது இல்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஆடியோன்னு ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதை எப்படி மக்கள் நம்புவாங்க? இப்ப நாம ஓகே. நம்புறோம் நம்பலங்கிறத விட்டுருங்க, மக்கள் எப்படி நம்புவாங்க? சரி, மக்களும் நம்பிட்டாங்களே வச்சுக்கோங்க. மக்களும் இதை பார்த்தோன்னே இவர் வந்து சொன்னோடனே ஐயோ இவர் வந்து உத்தமரு, இவர் சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கும், அதனால இவர் சொல்றது உண்மை, இந்த ஆடியோ ஆடியோ அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டோம். சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டீப் ஃபேக் ஆடியோன்னு வச்சுக்க. சீமானோட பேசவே இல்லை. சீமான் வந்து ரொம்ப தூய்மையானவர். அவர் இந்த மாதிரி வசவு வார்த்தைகளை பேசவே மாட்டாருங்க. அவர் வந்து எப்பவுமே போதையை போட்டாலும் சரி, கஞ்சா அடிச்சாலும் சரி, அடிக்காம இருந்தாலும் சரி, போதையை போடாம இருந்தாலும் சரி, அவர் தான் அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம்னு பேசக்கூடிய ஒரு நபர்னே வச்சுப்போம். இந்த வார்த்தையை பயன்படுத்தாத ஒரு நபர்னு நம்ம வச்சுப்போம். இப்ப உண்மையிலேயே பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியும்ல. இந்த ஆமா. ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணா அவருக்கு தெரியும்ல. இந்த ஆடியோவை நமக்கு அனுப்பிச்சு அந்த நபருக்கு அது தெரியும்ல, உண்மையிலேயே பேசினாங்களா. மத்த நபரோட விட்டுருங்க, சீமானுக்கு தெரியும்ல அவர் பேசியிருக்காரா இல்லையான்னு. அப்ப சீமான்ட்டே நம்ம அதை விட்டுருவோம். நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த ஆடியோ யாருக்குமே தெரியாம அறையில் பேசப்பட்ட ஆடியோ எப்படி வெளியில வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. யார் இதை அனுப்பிச்சிருப்பாரு நீங்க கொஞ்சம் யோசிச்சுங்க. ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு வேண்டுகோளா அதை வைப்போம். அவரு முடிவு பண்ணிக்கிட்டோம் இது ஆர்டிபிஷியலா இல்லையா, உண்மையா இல்லையாங்கிறது அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா இது யார் வெளியிட்டிருப்பா? எனக்கா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த வெற்றிக்குமரன் சொல்றதுனாக்கா சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோ உண்மை, அது சீமானுக்கு அனுப்பிச்ச ஆடியோ எனக்கே தெரியும் அவரே சொல்றாரு. திரும்ப சீமான் சாட்டை துரைமுருகனுக்கு அனுப்பிச்சது உண்மை, அவர் சீமான் தான் அனுப்பிச்சாருங்கிறது சொல்றாங்க. இப்ப இந்த 2 ஆடியோவும் இருக்குல்ல, ஒண்ணு சாட்டை துரைமுருகன் சீமானுக்கு அனுப்பிச்சது, இன்னொன்னு சீமான் சாட்டை துரைமுருகன் அனுப்பிச்சது. இப்ப இந்த 2 ஆடியோவும் வெளியில வந்திருக்கு. இந்த 2 ஆடியோவும் யாரோட போன்ல இருந்துச்சு, யாரோட போன்ல இருக்கு? ஒண்ணு சாட்டை துரைமுருகன் போன்ல இருக்கு, இன்னொன்னு சீமானுடைய போன்ல இருக்கு. அப்ப இதை வெளியிட்டா ஒண்ணு சீமான் வெளியிட்டிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா சாட்டை துரைமுருகன் வெளியிட்டிருக்கணும். இப்ப சீமான் வெளியிட்டிருக்க ஆமா. மாட்டாப்ல, நமக்கே நல்லா தெரியும். ஏன்னாக்கா இப்படியாப்பட்ட ஒரு ஆடியோ வெளியிட்டு தான் கட்சிக்கு அவருக்கு ஒரு கெட்ட பேர் அவரே வரவழைச்சிருப்பாப்லையா, அவர் பண்ணிருக்க மாட்டாப்ல. அப்ப யார் இதை வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத மரியாதைக்குரிய அயோக்கியர் சீமான் அவர்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். எனக்கு சீமானை பிடிக்காதுங்கிறது வேற விஷயம். ஆனா கொஞ்சம் மூளை உள்ளவன் புத்தி உள்ளவன் யோசிப்பான்ல, இது எப்படி வெளில போகுதுன்னா, நான் மைனர் என்ன மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த படத்துல வர்றது மாதிரி ஒரு பச்சை துணியை தூக்கி மூடிட்டாக்கா உருவமே தெரியாது, அப்படியே போய் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் நானு. எப்படி இந்த ஆடியோ அப்படி வெளில வந்துச்சு? இல்ல 2 பேரும் அனுப்பும் பொழுது குறுக்கால போகுது ஹேக் பண்ணி நடுவால ஹேக் பண்ணிட்டு வரோம் நானு. இது எப்படி இந்த 2 போன்ல உள்ள மேட்டர் எப்படி வெளியில வந்துச்சு கொஞ்சம் யோசிக்கிட்டோம். அவருடைய பார்வையை நம்ம விட்டுருவோம். ஓகே. இப்ப நேத்து வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது. பொதுக்குழு அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆவேசமா அடுத்த சீமான் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த குரல் ரொம்ப அதிகமா கேட்டுச்சு. பூத்துல 10 பேர் கூட நமக்கு இல்லையே அப்படின்ற அந்த ஆதங்கமும் அதிகமா கேட்டுச்சு. முன்னாடியே எந்நேரமும் அண்ணனோட போட்டோ பிடிக்க கூட வாய்ப்பு தர மாட்டீங்க அப்படின்ற குரல்களும் வந்து அதிகமா கேட்டுருச்சு. கூச்சல் குழப்பம் ஒரே கலையபுரமா ஒரு பொதுக்குழு வந்து நடந்து புரிஞ்சிருக்குது. சீமான் அவர் இதுல உச்சகட்டமா வந்து குறுக்க வந்தேன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு வந்து தம்பிகளை மிரட்டும் துணியில் நிர்வாகிகளை மிரட்டும் துணியில பேசியிருக்கிறாரு. இந்த பொதுக்குழுவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதை வந்து ஒரு பொதுக்குழுன்னு நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? உங்களை நினைச்சாதான் எனக்கு இவங்க காமெடியா இருக்கு. எப்படி நீங்க பொதுக்குழுன்னு அங்கீகரிக்கிறீங்க? இல்லைங்க, இதை பார்க்கும் பொழுதே தெரியும். எல்லாரும் பேசினது அங்க நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து பொதுக்குழு கிடையாது. இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஃபேன்ஸ் மீட், எம்டிகே ஃபேன்ஸ் மீட் அல்லது சீமானுடைய ஃபேன்ஸ் மீட். இது இந்த யூடியூபர்ஸ் நடத்துவாங்கல்ல ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு நடத்துவாங்க. அங்கதான் இப்படி எல்லாம் பேசிப்பாங்க. பொதுக்குழு அப்படிங்கிறது கட்சியை பத்தி பேசிப்பாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது வரப்போறது அல்லது தீர்மானங்கள் என்ன போறதும் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானத்தை சொல்லுவாங்க. தீர்மானத்தையும் நடக்கணும், இதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் ஒரு கட்சியில பொதுக்குழுல அறிவிப்பாங்க. அல்லது அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அப்படின்றதோ அறிவிக்கலாம் மேபி. சோ ஒரு கட்சி பொதுக்குழுவை கூட்டிக்கிட்டு எனக்கு காசு கொடுங்க, 1000 பேர் 1000 ரூபான்னு போட்டோம், நீங்க 200 பேர் தான் தந்திருக்கீங்க, பாக்கி 800 பேர் ஏன் தரல அப்படின்னு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு சூழலை இந்த 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 விழாவை வந்து நீங்க எப்படி பொதுக்குழுன்னு சொல்லுவீங்க? இதுல பிச்சை எடுக்கும் விழாவா அது? போய் நின்று 1000 பேர் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்றது. இன்னொன்னு இந்த மண்டகசாயம் இருக்காப்புல, இந்த மண்டகசாயத்துக்கு முதல்ல பொதுக்குழு என்ன வேலை? நீ முதல்ல நாம் தமிழர் கட்சியா? எங்கேயாவது பேட்டி கொடுக்கும் போது நாம் தமிழர் கட்சி பத்தி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலாம், ஏங்க அது நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. என் கட்சி தனி கட்சி, அது ஏதோ சொல்லுவாப்புல ஒரு கட்சி. நான் வந்து அவங்களோட
கூட்டணி தான் வச்சிருக்கேன், அவங்கள சேர்ந்து இருக்கேன். நாம் தமிழ் கட்சி இல்ல கிடையாது, மண் நான் தனி கட்சி அப்படின்னு. இல்ல மண்ட கசாயம்னு யாரும் இவரை களஞ்சியத்தை சொல்றீங்களா? இயக்குனர் சோழன் மு களஞ்சியமா? ஆமா, சோழன் மு களஞ்சியம் அவர் தான் மண்டகசாயம்னு சொல்றேன். இப்ப அவரு வந்து ஓகே. பொதுக்குழு அப்படின்னாக்கா கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகிகளை அழைச்சுதான் பொதுக்குழு கூட்டுவாங்க. நீ வேற ஒரு கட்சின்னு சொல்ற, அப்ப அந்த கட்சிக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது இல்ல. பொதுக்குழுல உனக்கு என்ன வேலை? அதனாலதான் சொல்றது பொதுக்குழு கிடையாது, இது ஒரு ஃபேன்ஸ் மீட், அவ்வளவுதான். அதுல இந்த ஃபேன்ஸ் மீட் நடத்துறதுக்கான காரணம் அவசியம் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, ஏன்னா இது வரைக்கும் நடந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பொதுக்குழுன்னு ஒண்ணு கூட்டினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அதை பொதுக்குழு கூட்டுறாங்க, எல்லாரும் முன்னாடி அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த மீட்டிங்கை ஏன் அரேஞ்ச் பண்ணணும், ஏன் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னாக்கா, சீமானுக்கு அடுத்ததாக அந்த இடத்துல அந்த சேர்ல உட்கார போறது யாரு, தலைமை பொறுப்பு யார் வரப்போறா அப்படிங்கிறதா கேள்வி. இப்ப அடுத்ததாக பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத மக்களுடைய சொல்றதுக்கு தான், அவங்க கட்சியினுடைய சொல்றதுக்கு தான் தூரத்துல உட்கார்ந்திருந்த அவருடைய மனைவியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. சோ அடுத்தது ஓ சீமானுக்கு பிறகு, சீமான் இருக்கிற வரை சீமான், சீமான் போனதுக்கு அப்புறம் சீமானுக்கு பிறகு அந்த இடத்துக்கு சீமானுடைய மனைவி அவர்கள் தான் இடத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத அந்த கட்சியில உள்ள நபர்களுக்கு சொல்றதுக்கான ஒரு பறைசாற்றும் ஒரு ஃபேன்ஸ் மீட் தான் இங்க நடந்திருக்கு. ஏங்க நீங்க சீமான் மாதிரி யாரும் வரணும்னு நினைக்க கூடாது, அப்படி ஒருவேளை இருந்துச்சுனாக்கா ஆசிட் ஊத்தி அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தலைவனை பார்த்தா அந்த தலைவன் மாதிரி வரணும்னு ஒரு தொண்டன் ஆசைப்படுவான். சரி, எப்படியாப்பட்ட தலைவன் தெரியுமா, தலைவன் மாதிரி நான் வரணும்டா, ஒரு பெரியார் மாதிரி நான் வரணும், ஒரு அம்பேத்கர் மாதிரி நான் வரணும், ஒரு மார்க்ஸ் மாதிரி நான் வரணும்டா, இப்படியும் வந்து அப்படி நினைச்சாக்கா ஒரு தலைவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் பெருசா தவறு கிடையாது. அந்த கொள்கைகளை நான் பாக்குறேன், ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் மாதிரி நான் வரணும், அல்லது அவர் இடத்துக்கே வரணும்னு ஆசைப்படலாம். அவர் இடத்துக்கே போகணும் நான் ஏன் ஆசைப்படக்கூடாது? ஆமா, அவர் மாதிரியே நான் என்னோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு நடக்கும்போது நான் ஏன் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது? ஒரு தலைவனை ஏத்துக்கிட்டு நடக்கிறவன் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான், தலைமை பொறுப்பு போகணும்னு ஆசைப்படுவான். அதுக்குதான் கட்சியில உடைக்கிறான். அவள் அதுக்குதான் படிப்படியா வருவான், அவ்வளவு செலவு பண்றான், போஸ்ட் ஓட்டுறான். அங்க வந்து போஸ்ட் ஓட்டும் போது அடி வாங்குறான். இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல யாராவது 2 பேர் அடி வாங்கியிருக்காங்க, அந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க. இல்ல இப்ப ஏற்கனவே மாநில நிர்வாகிகளை ஒவ்வொருத்தரா நீக்கிட்டாரு. இப்ப வெற்றிக்குமரன் வரைக்கும் யார் யாரெல்லாம் வியனரசு, வெற்றிக்குமரன் யார் யாரெல்லாம் முக்கியமா இருந்தாங்களோ எல்லாரையும் தள்ளி விட்டாரு, ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துல இருந்து. இப்ப சாட்டை துரைமுருகன் தான் வந்து எஞ்சி இருக்கிறாரு. அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அந்த கட்சியில இருக்கிற மாதிரிதான் வந்து தெரியுது. கயல்வெளிக்கும் சாட்டைக்கும் வந்து போட்டி வருமா, யார் அந்த தலைமையை கைப்பற்றுவது அப்படின்றதெல்லாம் வரும்ல? கண்டிப்பா வரும். அந்த கேள்விக்கான பதில தான் சீமான் இந்த பொதுக்குழுவை கூட்டி மேடல் சொல்லியிருக்காப்ல. அடுத்தது கட்சிக்கு தலைவராக போறேன், சீமான் இடத்துக்கு நான் வர போறேன், சீமானுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு யாரும் இங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா பச்சை மட்டையை வச்சு வெளுத்துருவேன், ஆசிட மேல தூக்கி ஊத்திடுவேன். அப்புறம் வந்து இப்படி எண்ணற்ற மிரட்டல்கள் அதை நோக்கிதான் அவரு சொல்லியிருக்காப்ல. அடுத்தது இந்த இடத்துக்கு வரணும்னு யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா அடுத்ததாக சீமானுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த கட்சியில சாட்டை துறைமுகம் தான் இருக்கு. அது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா ஆபாசமா பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லா ரீதியாவுமே முழு தகுதி அவருதான் இருக்கு. நம்ம முழு தகுதி அவர் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆடியோ கூட மனோஜ் வெளியிட்டு இருக்காப்ல. ஒரு பொண்ணு பேசின ஒரு ஆடியோ, ஒரு ஈழத்தமிழர் பெண் பேசின ஆடியோ சீமானுக்கு பேசி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோவுல கூட சாட்டை துறைமுருகன் வந்து தன்னை ஏமாற்றியதாக அவங்க பதிவு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து, அப்ப எல்லா வகையிலையுமே சீமானுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள்னாக்கா அந்த கட்சியில சாட்டை துறைமுருகன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம 11 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களா, ஒட்டுமொத்த கட்சியினுடைய வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 30 லட்சம் வாக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 30 லட்சத்துல கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குகளை இவன் வச்சிருக்கான். யாரு? சாட்டை துறைமுருகன் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப சாட்டை துறைமுருகன் நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போறான்னு வச்சுக்கோங்க, இந்த 12 லட்சம் வாக்கு அப்படியே சாட்டை துறைமுருகனுக்கு போகும். அவன் எந்த கட்சிக்கு போறானோ அதை நோக்கி போகும். அவனுடைய நேரேஷன் எந்த பக்கம் போகுதோ அதை நோக்கி தான் 12 லட்சம் போகும். சாட்டை துறைமுருகனை பிடிச்சுதானே அங்க வர்றாங்க, அந்த சேனலுக்குள்ள வர்றாங்க. இப்ப இல்லைங்க நான் சீமானை பிடிச்சி வர்றாங்க அப்படின்னாக்க சீமான எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அதை போய் பாக்குறதுங்கிறாரு. இப்ப அதே கட்சியில இடுமாவனம் கார்த்தி இருக்கான். இப்ப அவனுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்லையே. சொல்ல போனோம்னாக்கா ரொம்ப சாட்டை துறைமுருகனை விட இடுமாவனம் கார்த்தி கொஞ்சம் ஐடியால கொஞ்சம் சீனியர் கூட, இன்னொன்னு கொஞ்சம் பேசவும் தெரிஞ்சவன் சாட்டையை விட. சாட்டை துறைமுருகன் வந்து ரொம்ப ஆபாசமா பேசுற நபர் கிடையாது, கருத்து ரீதியா கொஞ்சம் எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்ப அவனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் போல, அவன் பேசுற வீடியோ அவ்வளவுதான் வியூஸ் போகல. ஆனா சாட்டை துறைமுருகனுக்கு பாருங்க 12 லட்சம் ஃபாலோவர்ஸ், 30 லட்சத்துல 12 லட்சம், அலேக்கா பாதி கட்சி இவங்கிட்டு இருக்கு. இவன் பேசினா மட்டும்தான் அந்த சேனல்ல வியூஸ் போகும். இப்ப இவன் சேனல்ல சீமான பேட்டி எடுத்து போட்டிருப்பான். அந்த பேட்டி என்ன வியூஸ் பேருன்னு பாருங்க. அதிகபட்சமா 1 லட்சம் பேருக்கலாம், 1.5 லட்சம் பேருக்கலாம். ஆனா இவன் பேசுறது 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம்னு
யாரு சாட்டை துறைமுருகன் தனிப்பட்ட பேசுறதுல அவ்வளவு வியூஸ் போகும். அப்ப அந்த 30 லட்சம் பேரும் யாரும் அந்த சேனல்ல உள்ள 12 லட்சம் பேர் யாரை விரும்புறாங்க? அந்த கட்சியில உள்ள 30 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர் சாட்டை துறைமுருகன் தனிநபரை விரும்புறாங்க. நீங்க வியூஸ் வரது செக் பண்ணி பாருங்க. அப்ப அடுத்த இடத்துக்கு யார் வரப்போகிறா? எனக்கா நீங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சாட்டை துறைமுருகனை விட சாட்டை துறைமுருகன் கட்சியில இருக்கும்போது கூட சீமானுக்கு அப்புறம் அவங்க மனைவி அந்த இடத்துக்கு உட்காராங்கன்னு வைங்களேன், சாட்டை துறைமுருகன் வீடியோ போடுவாப்புல. அந்நியார் வந்துட்டாங்க, அடுத்த தலைமை அந்நியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போடுவான். ஏதோ அப்போசிட் பண்ற மாதிரி இவன் காமிச்சிக்க மாட்டான். ஆனா இந்த கட்சியில உள்ள 12 லட்சம் பேரும் எப்படி ட்ரெயின் செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அடுத்தது கட்சியோட தலைமைக்கு சாட்டை தான் சரியான ஆளு, அவரு தான் வரணும் என்கிற மனநிலையில அவங்க இருப்பாங்க. அப்ப கயல் அவர்கள் வந்து அந்த அடுத்து வரும் பொழுது கேள்வி கேட்பாங்க. அந்த 12 லட்சம் பேர் கேள்வி கேட்பாங்க. இவன் கேள்வி கேட்க மாட்டான். இவன் சார்பாக அந்த 12 லட்சம் பேரும் கேள்வி கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறையும், கட்சியில இருந்து வெளில போவாங்க, ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் அவன் பார்த்து வச்சிட்டான். அந்த ஏஐ வீடியோன்னு சொல்லி வீடியோ போட்டது கூட ஏதோ யோக்கிய மாதிரி அந்த வீடியோ போடுறான். சரி வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் வெளில சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப அவன் யோக்கிய மாதிரி வந்து வீடியோ போடுறான். ஆனா தெரியும், வெளில தெரியும் என்ன, ரொம்ப நாள் வந்து குதிரைக்குள்ள ஒளிஞ்சிருக்க முடியாதுல்ல. அதனால எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு புள்ள வரும் இல்ல. அதனால அந்த புள்ள சொல்லும் பொழுது அந்த குதிரைக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரிய வரும். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.